வெல்கம் டு சாம் எடிடெக் சொல்யூஷன்ஸ். அலகு 16 தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் பற்றி பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், ஜிப்ரில்லின்களின் முக்கிய விளைவு. ஆன்சர் ஆ, குட்டை தாவரங்களை நீட்சி அடையச் செய்வது. நம்பர் 2, நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன். ஆன்சர் ஆ, ஆக்சின். நம்பர் 3, பின் வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை? 2,4D. நம்பர் 4, அவினா முளைக்குருத்து உரை ஆய்வு டேஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. ஆன்சர் FW வென்ட். LHஐ சுரப்பது பிட்யூட்ரின் முன்கதுப்பு. நம்பர் 6, கீழ் உள்ளவற்றுள் நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காணவும். ஆன்சர் உமிழ்நீர் சுரப்பி. நம்பர் 7, கீழ் உள்ளவற்றுள் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது? ஆன்சர் கணையம். நம்பர் 8, கீழ்கண்டவற்றுள் தலைமை சுரப்பி என கருதப்படுவது எது? பிட்யூட்ரி சுரப்பி. ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. நம்பர் 1, செல் நீட்சி அடைதல், நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவதும் உதிர்தலை தடை செய்வதும் டேஸ் ஹார்மோன் ஆகும். ஆக்சின். நம்பர் 2, தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கனி பழுப்பதை துரிதப்படுத்தும் வாயுநிலை ஹார்மோன் டேஸ் ஆகும். எத்திலின். நம்பர் 3, இலை துளையை மூடச் செய்யும் ஹார்மோன். அப்சிலிக் அமிலம். நம்பர் 4, ஜிப்ரில்லின்கள் டேஸ் தாவரங்களில் தண்டு நீட்சி அடைவதை தூண்டுகின்றன. ஆன்சர் இலையடுக்கம் கொண்ட தாவரங்களில் தண்டு நீட்சி அடைவதை தூண்டுகின்றன. நம்பர் 5, நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன். சைட்டோகைனின். நம்பர் 6, உடலில் கால்சியத்தின் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது பாராதார்மோன். நம்பர் 9, குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்களில் குறைவான சுரப்பின் காரணமாக டேஸ் உண்டாகிறது? கிரீட்டனிசம் உண்டாகிறது. நம்பர் 7, லாங்கர்ஹார்ன் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் டேஸை சுரக்கிறது? நம்பர் 8, தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் பணிகளை டேஸ் கட்டுப்படுத்துகிறது? தைராய்டை தூண்டும் ஹார்மோன். பொறுத்துக. நம்பர் 1, ஆக்சின் முளைக்குருத்து உரை நுனி ஆதிக்கம். எத்திலின் கனிகள் பழுத்தல். அப்சிலிக் அமிலம் பசுங்கனிகம் உதிர்தல். சைட்டோகைனின் தேங்காயின் இளநீர் செல் பகுப்பு. ஜிப்ரில்லின்கள் ஜிப்ரில்லா பியூஜிகிராய் கணு விடைப்பகுதி நீட்சி. பொறுத்துக 2, ஹார்மோன்கள் மற்றும் குறைபாடுகள். தைராக்சின் எளிய காய்டர். இன்சுலின் டயாபட்டிஸ் மெல்லிட்டஸ். ஹார்மோன் டெட்டனி. வளர்ச்சி ஹார்மோன் அக்ரோமெகலி. ADH டயாபட்டிஸ் இன்சிபிட்டஸ். அலகு 17, தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம். சரியான விடையை தேர்ந்தெடு. நம்பர் 1, இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம். ஃப்ரையோஃபில்லம். நம்பர் 2, பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம். ஈஸ்ட். நம்பர் 3, சின்கேமியின் விளைவால் உருவாவது டேஸ்? சைகோட் கருமுட்டை.
நம்பர் 4 மலரின் இன்றியமையாத பாகங்கள் மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம். நம்பர் 5 காற்றின் மூலம் மகரந்தச் சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள். பெரிய இறகு போன்ற சூழ்முடி. நம்பர் 6 மூடிய விதையுடைய தாவரங்களில் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். ஆண் கேமெட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது? உற்பத்தி செல். நம்பர் 7 இனச்செல் கேமெட்டுகள் பற்றிய சரியான கூற்று எது? இவை பால் உறுப்புகளிலிருந்து உருவாகின்றன. நம்பர் 8 விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எபிடிடைமிஸ். நம்பர் 9 விந்து உருவாக்குவதற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சி அடைந்த செல்கள். செர்டோலி செல்கள். ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது. கிராஃபியன் பாலிக்கிள்கள். நம்பர் 11 கீழ்கண்டவற்றுள் எது IUCD? காப்பர் டி. ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. நம்பர் 1 இரு வித்திலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகிறது. நம்பர் 2 கரு உறுதலுக்கு பின் சூழ்பை டேஸ் ஆக மாறுகிறது, கனியாக மாறுகிறது. நம்பர் 3 பிளனேரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம். இழப்பு மீட்டல். நம்பர் 4 மனிதரில் கருவுறுதல் அகக்கருவுறுதல். நம்பர் 5 கரு ஊறுதலுக்கு பின் டேஸ் நாட்களில் கருப்பதித்தல் நடைபெறுகிறது. 7 நாட்களில் கருப்பதித்தல் நடைபெறுகிறது. நம்பர் 6 குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு கொலஸ்ட்ரம். நம்பர் 7 புரோலாக்டின் டேஸால் உற்பத்தி செய்யப்படுகிறது. பிட்யூட்ரி சுரப்பி. பொறுத்துக 1 பிளத்தல் அமீபா, மொட்டு விடுதல் ஈஸ்ட், துண்டாதல் ஸ்பைரோகைரா. பொறுத்துக 2 ஆன்சர். குழந்தை பிறப்பு கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேற்றம். கர்ப்ப காலம் கருவுறுதலுக்கும் குழந்தை பிறப்பிற்கும் இடைப்பட்ட கால அளவு. அண்ட அணு கிராஃபியன் பாலிக்கிள்களிலிருந்து முட்டை வெளியேறுதல். கரு பதித்தல் கருவுற்ற முட்டை எண்டோமெட்ரியத்தில் பதிவது.